என் தங்கப்பிள்ளையே, பல திருப்பங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திங்கள் கிழமையில் உன்னுடைய மனது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வெற்றி செய்தியோடு உன் வராகி அம்மா உன்னை காண்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, திடீர் திருப்பங்கள் என்றால் அது என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கின்றாயல்லவா? என் தங்கமே, திருப்பங்கள் என்பது இன்று நீ எந்த சூழ்நிலையில் இருக்கின்றாயோ அந்த சூழ்நிலையை அப்படியே மாற்றி கொடுப்பதாகும். உனக்கு இன்று வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது என்றால் திருப்பங்கள் ஏற்பட்டு அந்த நிலைமை அப்படியே மாறும். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து உனக்கு இன்று நல்ல நிலையை கொடுக்கப் போகின்றது. என் தங்கமே, இன்று வாரத்தினுடைய தொடக்க நாள். என் குழந்தை மனத்தெளிவோடு இருக்க வேண்டிய நாள். மனதில் இருக்கின்ற தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் வெளியில் எடுத்து போட்டு இந்த நாள் எனக்கான நாள், எனக்காக அழகாக விடிந்திருக்கின்றது. எத்தனை சோதனைகள் இன்று வந்தாலும் அத்தனையையும் தாண்டி நான் நிச்சயமாக மன நிறைவோடு இருப்பேன் என்பதை மட்டும் மனதிற்குள் நீ எடுத்துக்கொண்டு இன்றைய நாளை நல்லபடியாக தொடங்க வேண்டும். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற பல தேவையற்ற சிந்தனைகள் இன்று உனக்கு பதிலை கொடுக்கப் போகின்றது. ஏனென்றால் என் பிள்ளை, ஒரு விஷயத்தை அதிகமாக சிந்திக்கும் பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து விடுகின்றது. மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்காமல் அதை விட்டு விலகிச் செல்ல என் குழந்தை நீ நினைப்பதில்லை. அப்படி நினைக்கின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நீ சாதித்திருப்பாய். இன்று இந்த வராகியானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு நொடி உன்னுடைய கண்களை மூடி திறந்து பார். உன் தாயானவளினுடைய அன்பு இனி உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கப் போகிறது என்பதனை நீ கண்ணார கண்டு கொள்வாய். என் தங்கமே, பொதுவாகவே வாழ்க்கையை பற்றிய பயம் எப்பொழுதுமே எல்லோருக்குமே இருந்து கொண்டிருக்கின்றது. நீ மட்டும்தான் இப்படி இருக்கின்றாய். உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள், உன்னை மட்டும்தான் எல்லோரும் காயப்படுத்துகிறார்கள் என்று நினைத்து விடாதே. எல்லோரது வாழ்க்கையிலும் இது போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கத்தான் செய்கின்றது. இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை சமாளித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை, யாருக்குத்தான் வேதனைகள் இல்லை, யார் வாழ்க்கையில்தான் பிரச்சனைகள் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு நாமும் அது போன்ற சூழ்நிலையில் நிச்சயமாக எல்லாவற்றையும் கடந்து வர வேண்டும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை இன்று இந்த வராகியானவள் செய்ய போகின்ற பல மாற்றங்களையும் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு திருப்பத்தையும் கண்டு நீ திக்கு முக்காடி நிற்கத்தான் போகின்றாய். என் தங்கமே, வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கற்றுத்தர வருவது. அதில் இன்று உனக்கு இந்த வாழ்க்கையானது ஒரு சிறப்பான பாடத்தை கற்றுத்தரப் போகின்றது. ஏனென்றால் என் குழந்தை, இப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரச்சனைகளை சமாளித்து சமாளித்து இன்று வாழ்க்கையில் அதிக பக்குவம் அடைந்து விட்டாய். இனி என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்து விட வேண்டும். என் தங்கமே, மனதிற்குள் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக யாரிடத்திலும் ஒரு பொழுதும் பேசக்கூடாது. ஒரு முறையாவது நீ அப்படி பேசிவிட வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை அற்புதமான நேரங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த நாளில் இந்த வராகியானவள் உன்னோடு பேசி கொண்டிருப்பதற்கு காரணம் நிறைய இருக்கின்றது. என் குழந்தை, மனதிற்குள் கொண்டிருக்கின்ற தேவையில்லாத ஒரு குழப்பத்தை அம்மா தீர்த்து விட வேண்டும். அதை தீர்த்துவிட்டால் உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை மட்டுமே தந்து கொண்டிருக்குமே ஆனால் நீ நினைத்த இலட்சியத்தை அடைய முடியும். லட்சிய பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற உனக்கு
பல தடங்கல்களும் தடைக்கற்களும் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அவர்களை ஐயோ என்று சொல்லாமல், என் குழந்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு உன்னை எதிர்நோக்கி வருவது எல்லாமே உனக்கு நல்லதற்கே என்பதை புரிந்து கொண்டு என் குழந்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். திடீர் திருப்பம் ஒன்று உன்னுடைய மனதை மகிழ்விக்க வரும். பேசாத ஒருவர் பேசிவிடலாம், அல்லது நீ பேச வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவரிடம் தெளிவாக பேசிவிடலாம். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் உனக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, திருப்பங்கள் என்பது என் பிள்ளை, இதை விடவா வாழ்க்கை ஒன்று எனக்கு அதிகமாக கஷ்டத்தை கொடுத்துவிடப் போகின்றது? இனி கிடைக்கப் போகின்ற வாழ்க்கை என்றுமே எனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றாய். என் தங்கமே, இனி வரும் காலம் உனக்கு சந்தோஷமான காலம் என்றால், அதனால் அங்கு வந்திருக்கின்ற அத்தனை விதமான சூழ்நிலைகளையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் என்று நீ சொல்வாயானால், என் தங்கமே, உன்னுடைய கடமையை மட்டும் சரியாக செய்து கொண்டே இரு. என் தங்கமே, வாழ்க்கையில் பயப்படுவது என்பது மிகவும் தவறான ஒரு செயலாகும். இதை எப்பொழுதுமே அடுத்த வாழ்க்கையில் ஒருபோதும் செய்து விடாதே. யாருடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதோ, யாருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் உச்சத்தை தொட்டு முடிவடையப் போகின்றதோ, அவர்கள் எல்லாம் தான் இப்பொழுது என் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். நம்பிக்கையில் சிறு துளி அளவும் குறையாமல் நம்பிக்கையை மனதில் வைத்து கொண்டு, நிச்சயமாக நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை தரப்போகிறாள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும். கஷ்டங்கள் நிச்சயமாக இல்லை என்று யாருக்கும் அம்மா ஒருபொழுதும் வாக்கு கொடுத்ததில்லை. உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கின்ற சக்தியை கொடுக்கிறேன் என்றுதான் என்னாலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கும் அதுபோலத்தான். பிரச்சனைகளும் சோதனைகளும் சூழ்ந்து வராமல் இருக்கவும், அப்படியே வந்துவிட்டது என்றால் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதனையும் அம்மா உனக்கு கற்றுக் கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும். பேசக்கூடாத இடத்தில் அமைதி காக்க வேண்டும். அதிகமாக பேசி உன்னுடைய பெயரை நீயே எந்த இடத்திலும் கெடுத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அதிகமாக பேசுகின்ற நேரத்தில் அவர்கள் இதுதான் நமக்கு கிடைத்த நேரம் என்று எண்ணி உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த பல காரணங்கள் இருப்பதாக உணர்ந்து விடுவார்கள். ஏதேனும் ஒரு வார்த்தையை அதிகமாக விட்டுவிட்டாய் என்றால் அதை பிடித்து கொண்டு அங்கே தொங்கிக் கொண்டிருப்பார்கள் என்பதனை புரிந்து கொண்டு, எந்த சூழ்நிலையில் யாரிடத்தில் என்ன பேசுகிறோம் என்பதில் மட்டும் என் குழந்தை நீ தெளிவாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இன்று நான் உன்னோடு வாழ்க்கையில் முழுவதுமாக பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களையும் திருப்பங்களையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே. அதனால் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு, அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை பாதையை தொடர்ந்து பயணித்து கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது நான் அங்கேயே உன்னை விட்டுவிட மாட்டேன். உனக்கு கரம் பற்ற உன் வராகி நான் இருக்கின்றேன் என்பதனை பற்றி மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே. ஒவ்வொரு விடியலையும் உனக்கு வெற்றி விடியலாக கொடுப்பதுதான் இந்த வராகி என்னுடைய ஒரே நோக்கமாகும் என் தங்கமே. அதனை நான் நிறைவேற்றியும் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை. யாரோடும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தேவையில்லாமல் செல்வதை நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்ற இலக்கை மட்டும் எதிர்நோக்கி பயணி கொண்டிருப்பாயானால் உனக்கான வெற்றியினை உன் வராகி நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். எதிர்பாராத திருப்பங்களை இன்று நீ கண்டு உனக்கான லட்சிய பாதையில் நீ சரியாக பயணித்து கொண்டு உன்னுடைய நிலையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை நீ உணர்ந்து விட்டாலே போதும். இதைவிட சந்தோஷம் வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கப் போகின்றது?
என்றுமே என்னுடைய குழந்தைகள் யாருமே மிகவும் அற்புதமான குழந்தைகள்தான். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.